பேக் டு பவானி லக்ஷர். நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வந்த உடனே வயிறு கியாமையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டு, அதுக்காக என்ன செஞ்சு தானே ஆகணும். ரொம்ப டயர்டாக இருக்கும், வயிறுக்கு தெரியாது. வயிறு சொல்லுது நீ சாப்பிட்டாதான் ஒன்றை நான் டயர்டு இல்லாமல் வச்சுப்பேன்னு. அதனால நம்ம போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சது. கையை பார்த்துக்கங்க, மாவு பிசைய போகிறேன். வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து மாவு பிசைய வாங்க. கோதுமை மாவு, உப்பு, தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், சிலவங்க நினைக்கிறாங்க சப்பாத்தி பண்ணுற ரொம்ப கஷ்டமான வேலை, மாவு பிசை ரொம்ப கஷ்டமான வேலைன்னு. நான் ஒத்துக்கிற மாவு பிசைக்கிறது என்ன கஷ்டம்னா, இந்த கையில் இப்படி ஒட்டின பின்னாடி இந்த நகத்துலலாம் நம்ம என்ன கழுவுனாலும் போகாது. குளித்தாலுமே குளிச்சுட்டு வேலையில் போய் உட்காந்துருக்கும் போது பார்க்கும் போது இந்த கையில் எடுக்கலாம் மாவு இருக்கும். அவசர அவசரமாக குளிச்சுட்டு அப்படியே ஓடிடுவோம். அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் இந்த மாவனை பிசைஞ்சிருவேன். சரிங்களா? பிசைஞ்சிட்டு பார்க்கட்டா? அதை வெயிட் பண்ணுங்க. மாவு பிசைய கரெக்டாக 5 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் குழன்னு வச்சா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆயிலை ஊற்றி நல்லா திருப்பி ஒரு 5 நிமிஷம் பிசையணும். பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னாங்க, உலகத்தை என்னென்னமோ மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாவு பிசைறதுக்கே மிஷின் கண்டுபிடிக்கல. மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மிஷினில் போட்டு நம்ம மாவு பிசைஞ்சாலுமே அது என்ன ஆகுது, பலபடி நம்ம கையால் போட்டு பிச வேண்டியது இருக்குது. அதனால் சக்ஸஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது இப்போ இதை போன கீழே வச்சு 2 கையில் பிசைஞ்சால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பின்னா மாவு ரெடி ஆயிரும். நான் சப்பாத்தி சூட மாதிரி அதில் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். அதனால் கூடுதல் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இதே நல்லா நம்ம உருட்டு பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக ஆயிரும். நல்லா சாஃப்டாகிட்டு 10 நிமிஷம் மாவு ரெடி. ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மாவு பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விடணுமான்னு. உங்கள்கிட்ட டைம் இருந்தால் கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ண விடுங்க. என்கிட்ட டைம் இல்லை. மெயின் ரீசன், பேக்கெட் மாவு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது நாங்கள் கோதுமை வாங்கி திரிச்சது. இது நீங்கள் உடனே சுட்டா கூட சாஃப்டாகவும். சப்பாத்தி சுட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சரிங்களா? அதே மாதிரி இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் சப்பாத்தி பண்ணால் சப்பாத்தி ரொம்ப ட்ரை ஆகுது, ரொம்ப ரஃப் ஆகுதுன்னு. சப்பாத்தியே வெறும் 3 தடவை மட்டும் மாற்றி போடணும். அடிக்கடி மாற்றி போட்டாலுமே சப்பாத்தி ட்ரை ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று அது நல்லா புள்ளியாக வந்துடும். பின்ன அதுக்கப்புறம் அது மாற்றி போடணும். மாற்றி போட்டுட்டு பின்ன அதை கொஞ்சம் அமுக்கணும், துணி வச்சு அமுக்கிட்டு அதுக்கப்புறம் 3வது மாற்றி நீங்கள் கீ போடுறீங்களோ ஆயில் போடுறீங்களோ எடுத்துருங்க. மாற்றி போட்டால் ட்ரை ஆகும். அப்போ சப்பாத்தி பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன். சரிங்களா? சப்பாத்தி எப்படி வந்திருக்குன்னு. நான் இதுக்கு ரெஸ்ட் ஒன்றும் பண்ண விடலை. மெயின் இது கோதுமை வாங்கி திரிச்சு அரைச்சது. பேக்கெட் மாவுனா கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ண விடுங்க. இதுக்கு ரெஸ்ட் வேண்டாம். மாவு எடுத்த பின்ன இது இப்படி உருட்டிக்கங்க. இப்போ இப்படி நீட்டாக வந்துட்டா இதை திருப்பி இப்படி வைங்க. திருப்பி உருட்டுங்க. இது இப்போ 2வது ஃபோல்டிங். இதே உருட்டிக்கலாம். இது இப்போ 3வது ஃபோல்டிங். இப்படி உருட்டினால என்ன ஆகும்னா, சப்பாத்தி நமக்கு சுட்ட பின்னாடி பேக்கெட்டாக வரும். அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். மாவு எடுத்தாச்சு, உருட்டி போட்டுட்டேன். இப்படி பார்த்தீங்களா? இப்போ லேசாக புள்ளி வந்திருக்கு. இப்படி மாற்றி போடணும். இப்போ நம்ம சாமிக்கும் சாப்பாடு ரெடி. பின்ன ஒரு தடவை இப்படி தூக்கி பார்த்துக்கணும் புள்ளி வந்திருக்கான்னு. இன்னும் புள்ளி வரல. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இப்படி தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் துணியை வச்சு 4 பக்கமும் அமுக்கி விடணும். அப்போ தான் சரி சமமாக எல்லா பக்கமும் வெந்து இப்படி உப்பி புள்ளி வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை இந்த தொகை போட்டு இப்படி சுற்றிடணும். இப்போ நம்ம சாஃப்டான சப்பாத்தி ரெடி. சப்பாத்தியை போட்ட உடனே ஒரு தடவை உருட்டி விட்டுறணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். நான் எப்போவுமே பெரிய சப்பாத்தி தான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை வீட்டில். இப்போ வரைக்கும் இத்தனை சப்பாத்தி பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வரணும். பார்த்தீங்களா எப்படி துணி மாதிரி எப்படி சாஃப்டாக வந்துருக்கு. பார்த்தீங்களா? இப்படி தான் சப்பாத்தி வரும். இன்னும் இதை நான் ரெஸ்ட் பண்ண விடலை. ரெஸ்ட் பண்ண விட்டுருந்தா இன்னும் நல்லா வந்துருக்கு. பார்த்தீங்களா? நான் சொன்னால் பேக்கெட்டாக வரணும். இது 1 2 3 பேக்கெட்டாக வந்திருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இதோட முடிக்கிறேன். இல்லை லென்த் ஆயிரும், நீங்கள் பார்க்காம போயிடுவீங்க. நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டேன். யாருக்கு யூஸ் ஆகுதோ யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம சப்பாத்தி பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது. பார்த்துட்டிங்களா? டாடா பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். இதுக்கு முன்னாடி ஒன்றை காட்டவே மறந்துட்டேன். நீங்கள் நினைப்பீங்க வெறும் சப்பாத்தியே பண்ணியிருக்கல, எது கூட சாப்பிடுவான்னு. இது நேற்று செஞ்ச கொஞ்சம் சிக்கன் கிரேவி இருக்குது. இவருக்கு அது போதும். எனக்கு இந்த சாயால் அந்த சூடு சப்பாத்தி முக்கி சாப்பிடும்போது சொர்க்கம். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக சூடு சப்பாத்தி சாயாவும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்க, அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ கண்டிப்பாக நான் பாய் சாப்பிட்லாம். நான் என்ன சாப்பிட போகிறேன், ஒரு கப் டீ, 3 சப்பாத்தி. எனக்கு இது ரொம்ப என்னோட ஃபேவரட் டிஷ்னு சொல்லலாம். இது உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சாயாவும் சூடாக இருக்கும். சப்பாத்தி ஃப்ரெஷ் சப்பாத்தி இருக்கணும். நைட்டில் போட்டது காலையில் போட்டு நைட்டில் சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா வராது.
எளிமையான முறையில் டேஸ்டியான பேக்கெட் சப்பாத்தி இப்படி மடக்கிக்கணும். மடக்கிக்கிட்டு இந்த கையை இப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து அப்படியே மும்பையில் மோஸ்ட்லி எல்லா வீட்லையும் சப்பாத்தி இருக்கும், சாயம் பண்ணுவாங்க, சப்ஜி யூஸ்கெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இது முக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ்,